புதுக்கோட்டையில் இரவில் பெண் உட்பட 2 பேர் வெட்டி கொலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் தனிப்படையினர் இருதரப்பில் சார்பாக மொத்தமாக 9 பேரை விசாரித்து வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த புதுகிராம பகுதியில் இரட்டை கொலையானது நடந்துள்ளது. இந்த கொலை வழக்கில் 9 பேரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முத்துராமன். வணக்கம் முத்துராமன், இந்த இரட்டை கொலை தொடர்பான கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம். அரிசி கடத்தல் டிஜிட்டல் போர்டு விவகாரத்தினால் கோயில்பட்டி தேனி உட்பட 2 வெட்டி கொலை செய்தனர். அதாவது பழிச்சுப்படியாக இரவில் அரங்கேறிய வெறி செயல் குற்றவாளிகள் பிடிக்க தனிப்படையில் அமைக்கப்பட்டு தற்பொழுது 8 பேரை கைது செய்துள்ளனர். 8 பேரில் அந்த பிரகதி கொலையில் 3 பேரும், அந்த பெண் மொத்தம் 5 பேரும் மற்றும் 8 பேர் உட்பட இன்னொருவர் தேடி வருகின்ற நிலையில் 9 பேர் விசாரித்து வருகின்றனர். இது பழிச்சுப்படியாக நடந்த செயலில் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி குருகிராமம் சென்பா பகுதியைச் சேர்ந்தவர் பாஸ்கரன் மகன் சதீஷ் மாதவன். இவர் ரேஷன் அரிசி வாங்கி விற்கும் தொழில் செய்து வருகிறார். இவர் தனது நண்பர்களுடன் கூட்டு சேர்ந்து கடந்த ஜனவரி மாதம் வள்ளுவர் நகர் தலைமை தொழிலாளர் குடியிருப்பு பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோயில் வளாகத்தில் தினமும் கூடி மது இருந்து வந்துள்ளார். அப்பகுதியைச் சேர்ந்த ரத்தினம், ஆனந்தன் மற்றும் அவரது மகன் பிரகதீஸ்வரன் ஆகியோர் கண்டித்துள்ளனர். அப்போது இருதரப்பும் தகராறு கைகலப்பு ஏற்பட்டு இது தொடர்பாக ரத்தினம் அளித்த புகாரின் கிழக்கு காவல் நிலையத்தில் சதீஷ் மாணவர் வழக்கு செய்து இந்த சூழ்நிலை நடக்கும். இந்த சூழ்நிலையில் ஒரே நள்ளிரவில் இரு தரப்பினரும் சம்பவத்தில் பழிக்கு தீர்த்து கூட்ட ஒரு சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு தற்பொழுது 9 பேரை கைது செய்து மாவட்ட கண்காணிப்பு உத்தரவின் பேரில் தீவிரமாக தற்போது விசாரித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி முத்துராமன்.